பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் வாசித்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம திணைகளுடைய மகன் ஜான் பீட்டர் அவர்கள் சொல்லிக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்ரஜாமின் பிரிகிற கர்த்தாவே, பிரிகிற ஆண்டவரே, எஸ்ரஜாமின் பிரிகிறோம். இந்த நாளில் வாசிக்கப்பட்ட எஸ்ரஜாமின் பிரிகிற கர்த்தாவே 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 19 ரகசியத்தையும் மறுபடியும் காண்பித்து எஸ்ரஜாமின் பிரிகிற கர்த்தாவை வந்து வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்க நீங்கள் திரும்பிக்கொள்ளும் தருணமாக ஜெபிக்கிற கர்த்தாவே. எஸ்ரஜாமின் பிரிகிற கர்த்தாவே, பிரிகிற ஆண்டவரே, எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் 1 கொரிந்தியர் 15:19 இப்படியாக சொல்லுகிறது. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். வேதவசனம் பாருங்க, தெளிவாக சொல்லுது. இன்மைன்னா என்னது? இந்த உலகத்துக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக. இப்போ பாருங்க, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இப்போ நம்ம வந்து இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை, மறுமைக்காகவும். மறுமை என்னது? மறுமை என்னது? இன்மைனா உலகம், உலக வாழ்க்கை, பரலோகம். அப்ப இன்மைனா இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கைக்காக. மறுமைனா பரலோக வாழ்க்கை. இப்போ இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இன்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தா. இப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இல்லை, மறுமைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோமா? சரி, நம்ம இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏன் அப்படி? ஏன் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் சொல்லுங்க. சொல்லுங்க, ஏன் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம்? நம்ம இன்மைக்காக வாழ்ந்தோம்னா, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் காணப்படுறாங்க. குறிப்பாக என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரை தொழுது கொள்ள வருகிற பிள்ளைகள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அநேகரை பார்த்துட்டேன். அவங்க ஒரு குறிக்கோளோடு வருவாங்க. அவங்க ஒரு குறிக்கோளோடு வருவாங்க, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வருவாங்க. என்ன குறிக்கோளோடு வருவாங்க சொல்லுங்க? என்ன குறிக்கோளோட வருவாங்க சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும், உலக பிரகாரமான ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும், ஒரு திட்டம் இருந்திருக்கும். அதுக்காக கர்த்தரை தொழுது கொள்ள வருவார்கள். குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்திருக்கும், கடன் பிரச்சனை தீர்வுபடியாக கர்த்தரை தொழுது கொள்ள வருவார்கள். அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்பிக்கை வச்சிருப்பாங்க கர்த்தர் மேல. ரொம்ப அப்படியே உருகுவாங்க, நல்லா வந்து கர்த்தரை தொழுது கொள்வாங்க. ஆனால் கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரையே மறந்துடுவாங்க. இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், அநேக காரியங்கள் உண்டு. இப்படியாக இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் அநேக இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அப்படி நாமும் காணப்படுவோமானால், இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காக நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏன்? நம்முடைய நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. என்னது? அப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும்?
மறுமையை நோக்கி பரலோகத்தை நோக்கி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், ஆவிக்குரிய கிறிஸ்தவம், மறுமைக்காக வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போமானா கிட்டத்தட்ட ஒரு 90% உலகத்துக்காகத்தான், இம்மைக்காகத்தான் பாடுபடுறோம். மறுமைக்காக நம்ம பாடுபடுறது இல்லை அப்படின்னா சொல்லணும். ஊழியர் செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மறுமைக்காக, பரலோகத்து வாழ்க்கைக்காக, பரலோகத்துக்கு போகணுங்கிற வாழ்க்கைக்காக யாரும் பிரயாசப்படுற மாதிரி தெரியல. அதனால தான் எங்கள் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன்னா 20 வருஷம் சொல்லுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனாய் ஆனார். அப்போ பாருங்க, நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் கிறிஸ்துவுக்காக, மறுமைக்காக, பரலோகத்துக்காக வாழாமல் நம்ம காணப்படுவோமானால் அவருடைய வருகையில் என்ன பண்ணுவோம்? கைவிடப்படுவோம். பரலோக ராஜ்யத்துக்காக, மறுமைக்காக நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்திற்காக, உலக நன்மைகளுக்காக நாம் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வைத்திருப்போமானால் அவருடைய வருகையில் நாம் கைவிடப்படுவோம். சரி, அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்காக மட்டும் வாழக்கூடாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஒரே நம்பிக்கையில் நம்ம வாழணும். அதுக்கான வழியை இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதாகமத்தை வாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதன் வழியில் நம்ம நடக்கணும். அதை விட்டு நான் கிறிஸ்தவனாயும் இருப்பேன், ஆவிக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன், நான் உலக பிரகாரமாக வாழ்வேன் என்று சொல்லுவோமானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக காணப்படும். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகையில் நம்ம கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? பரிதவிக்கிறதுனா என்னது? பரிதவிக்கிறதுனா சொல்லுங்கப்பா. ஒரு 1 கோடி ரூபா அரசாங்கம் நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த 1 கோடி நமக்கு மட்டும் கிடைக்கல, பக்கத்தில் இருக்கவங்களாம் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம உள்ளமும் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம பரலோகத்துக்காக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்று வாழ்கிற நம்ம கைவிடப்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் நம்முடைய குறிக்கோளும் இம்மைக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. நாம் மறுமையை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளாக காணப்படணும். வாசிங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10:30 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:30 வாசிங்க. இப்பொழுது இமையிலே துன்போடு கூட நூறுதனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் இலைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். 10:30 மட்டும். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும், எதோட கூடவாமா?
இங்க என்ன எழுதியிருக்கு? இப்பொழுது இம்மையில, இந்த பூமியில துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும். அப்ப பாருங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருந்தா துன்பங்களோட கூட தான் இருக்கும், துன்பங்கள் கூடவே இருக்கும், வீடுகளையும், அப்புறம் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் 29வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். பாருங்க, எதுக்காக? என் நிமித்தமாகவும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்ட எவனும் இப்பொழுது இம்மையில இதை விட்டுருக்கணும். முதல்ல இதை விட்டுருந்தா இயேசு கிறிஸ்துக்காக சுவிசேஷத்துக்காக. இப்போ பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஐயா கேட்டாங்க கடந்த நாட்களில், இதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுறணுமான்னு கேட்டார். இதெல்லாம் இந்த வசனம் சொல்லியிருக்கு, என்னத்தையாவது நிலங்களையாவது வீட்டையாவது சகோதரிகளாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன். அப்போ விட்டுறணுமா அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒரு ஐயா கேட்குறாங்க, இதெல்லாம் விட்டுறணுமா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் விட்டுறணுமா? ஆண்டவர் அப்படி சொல்லலை. இப்போ ஒரு சின்ன உதாரணம், அவருக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ நம்ம பிஎல் பாத்திர கடைக்கு பக்கத்தில் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கடை வைத்திருந்தார். அவருடைய பையன் படிக்க போன இடத்துல ஒரு கிறிஸ்துவ பெண்ணை விரும்பி கல்யாணம் செய்வதற்கு அவன் போன இடத்துல, படிக்க போன இடத்துல அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் மாறி அவன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்வதற்கு முடிவு செய்து விட்டான். அப்போ அந்த காரியத்தை அவங்க வீட்டில் தெரிவிக்கிற பொழுது அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க? அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நீ வந்துட்டு கிறிஸ்தவத்தை விட்டுறணும், கிறிஸ்துவை தொழுது கொள்ள கூடாது, அந்த சகோதரி அந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ அதை மீறி நான் கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துவத்தை வணங்குவேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறேன்னா நீ எழுதி கொடுத்துட்டு போயிடு. நான் உங்கள் பிள்ளை இல்லை, உங்கள் சொத்தில் எனக்கு எந்த பங்கு வேண்டாம், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் ஒன்று எழுதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பையன் என்ன செஞ்சுட்டான்? எழுதி கொடுத்துட்டேன். நான் உங்கள் பிள்ளை இல்லை, உங்களுடைய சொத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் எப்படி என்று எழுதி கொடுத்து அந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவன் எப்பவும் போல கர்த்தருடைய பிள்ளையாக வாழ ஆரம்பித்தான். இதுதான். இப்போ இதில் என்னென்ன இழந்திருக்காங்க? தாய் தகப்பனை இழந்துட்டான், அப்புறம் வீட்டை இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான். யாருக்காக? கிறிஸ்தவத்துக்காக. அவர் நாமத்தின் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது அப்படின்னு அந்த கேட்ட ஐயாவுக்கு இந்த விளக்கம் சொன்னோன்னா அவர் சரியான காரியம். அப்படின்னா இப்போ புதுசாக
ஒரு சகோதரியோ சகோதரனோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். நீ அங்கே போகக்கூடாது, நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீ தொழுது கொள்ளக்கூடாது என்று எதிர்ப்பு இருக்கும், பிரச்சனையே வரும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு அவங்க தாய் தகப்பன், அவங்களுடைய பொருள், அவங்களுடைய ஆஸ்தி நமக்கு பெருசாக தெரியாது. அப்படி இந்த மாதிரி விட்டுருந்தா ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலே 100 தடையா உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர் நாமத்துக்காகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நம்முடைய காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவம் அப்படி இருக்கா என்று பார்த்தால் அப்படி இல்லை. குறிப்பாக அநேகர் ஒரு சுவிசேஷத்திற்காக வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு செய்வதற்கு கூட மிகவும் யோசிக்கிறார்கள். சிலர் எங்களோடு வருவாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு, வண்டி வச்சிருப்பாங்க, ஆனால் வண்டியை எடுத்துட்டு வர மாட்டாங்க. சிலர் வண்டி வச்சிருப்பாங்க, ஆனால் வண்டியை எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்? பெட்ரோல் செலவு போடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. யாருக்காக ஊழியம் பார்க்க போறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் பண்ண போறோம். அதில் ஒரு 100 ரூபாய் அந்த வாரத்தில் செலவு பண்ணாக்க என்ன நமக்கு மோசமாயிரும் நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக சுவிசேஷத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி பாருங்க. நீங்கள் 100 ரூபாய் செலவு பண்ணால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 100 தனையா சொல்றாரு. 100 தனைனா எவ்வளவு? லட்சக்கணக்கில் ஆண்டவர் கொடுப்பார். 100 ரூபாய்னாக்க 100 தனையான எவ்வளவு சொல்லுங்க? 100 ரூபா 100 தனையானா எவ்வளவு? 10,000. அப்போ 100 தனையா ஆண்டவர் 10,000 கொடுப்பார். எதற்காக? நம்ம செலவு செய்த எதற்காக? சுவிசேஷத்திற்காக. ஆகவே இந்த மாதிரி காரியங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், உண்மையா செயல்படணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். மார்க் 10:25 வாசிச்சாச்சு. வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:29-30. லூக்கா எழுதின சுவிசேஷம். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது பிள்ளைகளையாவது விட்டு எவனும் உண்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:29-30 இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் ஒன்றும் இல்லாமல் போவாரும் உண்டு, வாரி இறைக்கும் விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் எல்லாத்துலையும் பண்ணக்கூடாது. பிசினித்தனம்னா என்னது? புரியல. கஞ்சத்தனம். எல்லாத்துலையும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பணிக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒரு வாரத்தில் ஒரு 100 200 செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது. அப்படி நம்ம யோசிக்காம
கர்த்தருடைய பணியில நம்ம ஈடுபட்டு போனால் கர்த்தர் 100 தருவார். இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசியுங்கள் மத்தேயு 12:31-32. மத்தேயு 12. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்ப பாருங்க, அதனால் அது சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்ப பாருங்க, ஆவியானவருக்கு விரோதமா தூஷணமான காரியங்களை சொன்னா அது மன்னிக்கப்படுவதே இல்லை. எங்க இல்லையாமா? இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு இங்க பூமியிலேயே அவனுக்கு மன்னிப்பு இல்லை, பரலோகத்திலே அவனுக்கு மன்னிப்பு. ஆகவே ஆவியானவருக்கு விரோதமா தூஷணம் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசியுங்கள் சங்கீதம் 17:14. சங்கீதம் 17:14. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவினால் நிரப்புகிறார்கள். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் உத்திரபாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எங்க? மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இம்மையில தங்களுடைய பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அப்ப இந்த உலக மக்களுடைய இம்மையில தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் உத்திரபாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்து வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆகவே பாருங்க, நம்ம இம்மைக்காக வாழணும், நம்ம மறுமைக்காக வாழுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிங்க. அதனாலே பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவர் மாம்சத்துல இருந்தார். அவர் நம்மளை போல நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் அவரும் சந்தித்தார். ஏன்னா மாம்சத்துல இருந்ததுனால. இப்ப பாருங்க, அதுக்கு சொல்லுது எபிரேயர் 12:1-4 வாசிங்க. எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஏன்னா அவர்
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதிகளை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்கு ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப நம்ம மறுமைக்குள்ளவர்களாய் காணப்படணும்னா இன்னும் பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாக நம்ம இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தாரு. அவர் பாருங்க, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்பாக என்ன சந்தோஷம் இருந்துச்சு? சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் என்னது? அவருக்கு தெரியும், மரிக்கவும் 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கவும் மீண்டும் பரலோகத்துக்கு போய் பிதாவுடைய வலது பரிசத்திலே நான் வீட்டிருப்பேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல், நம்ம பாருங்க, அவமானத்தை, அவருக்கு என்ன அவமானம் வந்து சொல்லுவோம்? கசையடி, முள்முடி, சிலுவை சுமந்தது, சிலுவையிலே அறையப்பட்டது, எல்லாமே ஒரு பெரிய அவமானம். ஏன்னா தேவனுடைய குமாரன் அவர். அதனால போய் சிலர் வந்து ஏளனமா போய் பேசினாங்க. அவர் சிலுவையில் தொங்குற போது கூட ஏளனமா பேசினாங்க. என்ன பேசினாங்க? நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கி வாரம் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையில் தொங்குற கூட அவர் போய் அவமானமா பேசினாங்க. இன்னைக்கு நம்மையும் அவமானமாக பேசுகிறவர்கள் இந்த பூமியில உண்டு. ஏன் அப்படி பேசுறாங்க? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பேசுறாங்க. நீங்க கத்த இயேசு சொல்றீங்களே, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கல? ஏன் உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது? இதெல்லாம் உலக மக்களுடைய கேள்விகளாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் பாருங்க, நமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்திலே வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் பிதாவுடைய வலது பட்சத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாமும் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மளும் அவருடைய நாமத்துக்காவது சுவிசேஷத்திற்காவது நம்ம இந்த உலகத்தை பெரிதாக எண்ணாமல் கர்த்தருடைய காரியங்களை நம்ம பெரிதாக எண்ணி அவர் கூட நாம் இன்னும் பாவத்தை எதிர்த்து இரத்த சிந்தத்தக்கதாக நம்ம காணப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் பிள்ளைகளை நம்ம இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக நாம் வாழாமல் மறுமைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை சோதரிக்கிற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.